ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சக்ஸஸ் டெட்லோமில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் கோல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்சனல் கோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு என்னென்னலாம் வந்துட்டு ஃபியூச்சரில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் நம்மளோட லைஃப்பில் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா ஒரு கோல் மாதிரி செட் அப் பண்ணிக்கிறது. நம்மளோட எய்ம் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம வந்துட்டு அதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பர்சனல் கோல்ஸை செட் பண்ணுறது தான் இன்னைக்கு பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளான். நமக்கான பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளியராக இருக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்கான ப்ராசஸை நம்ம பண்ணணும். நத்திங் கேன் பி டன் வித்தவுட் ஆஃப் பிளானிங் அப்படின்னு ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம எதையுமே வந்துட்டு பிளான் இல்லாமல் நம்ம செய்யவே முடியாது. நம்ம டே டு டே ஒர்க் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஃபியூச்சர் ஆகட்டும், எதுவுமே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், ப்ரீ பிளான்டா நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுக்கணும். ஒரே ஒரு பிளானை மட்டும் போட்டு வச்சுக்கலாமா அப்படின்னா அது வந்துட்டு அது நடந்தா போச்சு, நடக்கல அப்படின்னா அது டோட்டலாவே வேஸ்ட் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளானுக்கு வந்துட்டு இன்னொரு அடிஷ்னல் பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஏ பிளான் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கும் போது இன்னொரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். பி பிளானை நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கிற மாதிரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு எங்கேயோ போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரமா அப்படிங்கும் போது அந்த பிளான் எனக்கு வந்துட்டு அது சரியில்லை. ஸோ அதனால என்னால் வந்துட்டு டிராவல் பண்றதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால என்னால் டிராவல் பண்ண முடியல அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லாங் டிராவலை விட்டுட்டு மினிமமான டிராவல் இங்க லோக்கல்ல எங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான் பண்ணிக்குவேன். ஸோ அதுதான் வந்துட்டு பிளான். ஸோ அப்ப 2 பிளான் வச்சிருந்தனாலதான் ஒரு பிளானை வந்துட்டு நான் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னாலும் இன்னொரு பிளானை வந்துட்டு ஈஸியா எக்ஸிக்யூட் பண்றேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன். நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள மோட்டிவேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கோலை நோக்கி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா நகர்ந்து போயிடலாம். ஏன்னா நம்ம கூட இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ஸே நம்மளுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்மளோட கோலை நோக்கி போறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு நெகட்டிவான பீப்புள்ஸை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அது நடக்கலையே இல்லை இது நடக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு வேஸ்ட் ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு அப்ளிகேஷனோட அட்வர்டைஸ்மெண்ட்லயே வந்துட்டு நெகட்டிவா சொல்லி அதுக்கப்புறமே அதை பாசிட்டிவா மாத்துறாங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அறிவு ஆப். நீங்க சும்மா இருக்கீங்களா, நீங்க வந்துட்டு சோம்பேறியா இருக்கிறீங்களா, நீங்க உங்களோட ஃப்ரீயான நேரத்தை வந்துட்டு செலவழிக்க மறந்துட்டீங்களா, அப்ப வந்துட்டு இது மாதிரியெல்லாம் நம்மள்ட்ட கொஸ்டின் அரைஸ் பண்ணி ஒரு ஃபெமிலியரான நம்மளுக்கு ஒரு விஷயத்த நம்மளுக்கு என்ன புகுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அறிவு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்னலாம் கேபிட்டல் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் பினான்சியலே இல்லாம எப்படியெல்லாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருது. அதான் நெகட்டிவ சொல்லி அதை நோக்கி வந்துட்டு பாசிட்டிவ்க்கு போற மாதிரி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விஷன். நம்மளோட விஷன் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளோட விஷன் என்னவா இருக்கும், நம்ம ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போறதாகட்டும், இல்ல நம்ம கேரியர் லெவலான டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்ல வந்துட்டு நார்மலா நம்மளோட ஸ்டடீஸ்ல ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது எம்எஸ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பிஎட் படிக்கலாம், இல்ல எம்ஃபில் படிக்கலாம். அது மாதிரியான கோல்ஸை வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கிறது தான் விஷன் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப அந்த விஷனுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள என்ன பண்ணிக்கணும், ரெடி பண்ணிக்கணும். ஸோ அப்ப யூஜி நல்ல லெவல் மார்க்ல வந்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது பிஜில வந்துட்டு இவ்வளவு நம்மளுக்கு டார்கெட், அதை முடிச்சிடணும். அதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும், நம்மளோட ஃபியூச்சர் ஜாப் கேரியர் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். ஸோ அப்ப அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட். நம்மளோட விஷன் ஓகே, கோல் செட் பண்ணிட்டோம் ஓகே, அடுத்தது பாசிட்டிவான பீப்புள்ஸை நமக்குள்ள வச்சுட்டோம் ஓகே. அது எல்லாமே இருந்தாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிளான்ல நம்மளுக்கு அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்குதா, அப்படி டெவலப்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் யுக்தி அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறோம்.
அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜியை நம்மளுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷனில் வரும். நம்மளோட ஒர்க் ஆகட்டும், இல்லை வந்துட்டு கேரியர் ஆகட்டும், இல்லை வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சர் ஸ்டடீஸ் ஆகட்டும். நம்ம அப்ராட்ல போய் படிக்கணும்னு ஒரு இது வச்சிருக்கோம், ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்துட்டு ரெடி பண்ணிக்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படி வந்துட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்லாங்கை எப்படிலாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணோம் டிசிப்ளினா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல சூஸ் ஆகுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங். ஒரு விஷயத்த ஒரு தடவை மட்டும் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதை ஈஸியா நம்ம மைண்ட் அடாப்ட் பண்ணிக்காது. நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ரொட்டீனாவே நம்மளோட கோலை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது எதை நோக்கி, இப்ப நான் ஒரு லாயர் ஆகணும், எல்எல்பி நான் படிக்க போறேன் அப்படின்னா அந்த எல்எல்பி பத்தின நாலேஜ் எனக்கு இருக்கணும். அப்படி நாலேஜ் எனக்கு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நான் ஈஸியா போய் வந்துட்டு அதுல அப்டேன் ஆயிக்க முடியும். நாளைக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல நான் ஒரு லாயர் ஆக போறேன் அப்படின்னா லாயருக்கு பேசிக்கா என்ன இருக்கணும், கண்டிப்பா வந்துட்டு போல்டுனஸ் இருக்கணும். ஸோ அப்ப அந்த போல்ட்னஸ் என்கிட்ட இருக்கா, நான் கரெக்டா தான் பேசுறேன்னா, என்னோட வந்துட்டு எப்படி என்னோட பர்சனாலிட்டியை நான் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மைண்ட் செட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நோக்கி வந்துட்டு நான் நிறைய லேர்ன் பண்ணணும். எனக்கு அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னோட கோலை நோக்கி என்ன பண்றேன், நான் ஒவ்வொரு இடமா வந்துட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கேன். ஸோ அப்ப கண்டினியூஸா வந்துட்டு நான் ஒரு கோல் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நோக்கியான பார்வையே எனக்கு இருக்கணும், விஷன் வந்துட்டு எனக்கு கரெக்டா இருக்கணும், எனக்கான டெவலப்மெண்ட் எனக்கு கிடைக்குதா அப்படிங்கறத நானே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். என்னை சுத்தி வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பீப்புள்ஸை வந்துட்டு நான் அப்டெயின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்துட்டு பர்சனல் கோல் செட்டிங்க்கு வந்துட்டு முக்கியமான காரணங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரைட்டா இருக்கும். நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கோலை அச்சீவ் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் காயத்ரி.